உன்னை எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு போ எஃப்ஜே அப்படிங்கிற மாரி செம கோவமா வந்து வியானா வந்து சொன்னத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாரி தான் நம்மளும் அத வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்து நைட் நேரத்தில வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்க எப்பயுமே வந்து கேமரா கிட்ட வந்து பேசுவாங்க. ஸோ நேத்துலருந்தே வந்து கேமராவும் பெருசா அவங்களுக்கு அட்டென்ஷன் குடுக்கல போல. ஸோ நேத்து அவங்க படுக்கிற இடத்துல இருக்கிற கேமரா கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணாங்க போல. அந்த கேமரா பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் வந்து 2 வீக்ஸா வந்து வரவே இல்ல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நெனப்பே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன வந்து குடுக்குது. இப்போ எஃப்ஜே கூட பழகுற விஷயங்கள்னால தான் அவங்க வீட்ல செம்ம கடுப்பாயி ட்ரெஸ்ஸே வந்து அனுப்பாம இருக்காங்க அப்படிங்கிற மாரி அவங்க ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதுக்காக வந்து உட்காந்துட்டு, தனியா உட்காந்துட்டு அந்த இடத்துல கேமராவ வந்து திரும்பவும் வந்து கூப்பிடுறாங்க வெளிய கார்டன் ஏரியால. அந்த இடத்துலயும் கேமரா வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்லிக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, எஃப்ஜே வந்து அங்க பார்த்துட்டு, "ஏன் தனியா உட்காந்துட்டுருக்க?" அப்படின்னு சொல்லி வந்து பேச வராரு. ஸோ அப்போ பேசும்போது, இந்த மாரி எனக்கு ட்ரெஸ்ஸே வரல. என்னன்னே தெரியல. நான் சுபிக்ஷா ட்ரெஸ் தான் வந்து போட்டுட்ருக்கேன். நைட் ட்ரெஸ் கூட வந்து இல்ல. எனக்கு தெரிஞ்சு நீ தான் காரணம்னு நெனைக்கிறேன். உன் கூட பேசுறனால தான் வந்து எனக்கு இது மாரிலாம் வந்து நடக்குது. 2 வீக்ஸா தான் வந்து எனக்கு ட்ரெஸ் வரல. அதுவும் உன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து தான் இது மாரி நடக்குது. எனக்கு வந்து பயமா இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, எஃப்ஜே வந்து அவர் பாட்டுக்கு ரொம்ப கூலா வந்து பாட்டு பாடிக்கிட்டு, சும்மா ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களும் வந்து சீரியஸா பேசுகிறாங்களா, இல்ல காமெடியா பேசுகிறாங்களான்னே வந்து தெரியல. "நீ யாரு? எனக்கு என்னன்னு தெரியும்?" அப்படின்னு சொல்லி ரிப்பீட்டடா வந்து அவங்க எப்பயுமே உட்காந்து பேசும்போது பேசுகிற மாரியே வந்து பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. "எனக்கு வந்து உன்ன புடிக்கல. தயவு செஞ்சு நீ போ" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ உண்மையிலேயே சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, நான் உண்மைய தான் வந்து சொல்றேன். எனக்கு உன்ன புடிக்கல. தயவு செஞ்சு வந்து போ. உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே கேட்குறாரு, "நீ ஷூரா சொல்றியா?" அப்படின்னா, "ஆமா, நான் ஷூரா தான் சொல்றேன். கிளம்பு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அந்த இடத்துல இருந்து எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல அவர் ஜாலியா வந்து பாட்டு பாடிட்டு, அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் வியானா அங்கேயே வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ லைவ்ல வந்து நடந்தது. என்னன்னே ஒண்ணும் புரியல. பட் ஆனா அவங்களுக்கு நெறைய ஹிண்ட் வருது. ஸோ அவங்க அந்த ஹிண்ட்ட எடுத்துக்கிட்டு அவங்க ப்ளே பண்ணியிருக்கலாம். பட் அவங்க ஏன் இப்படி ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஃபர்தரா இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாரிலாம் பிக் பாஸ் லைவ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.